மனதை தொட்ட வரிகள். அப்பாவை பற்றி ஒரு அருமையான பதிவு. நீயெல்லாம் எங்கடா உருப்படப் போறன்னு திட்டிட்டு எப்பதான் என் புள்ள உருப்படுவானோன்னு ஏங்கறவருதான் அப்பா. பெரும்பாலும் அப்பா நமக்காக வாங்கி வரும் ஒவ்வொரு பொருளும் அவர் காலத்தில் அவருக்கு அது கிடைக்கப் பெறாதவையாகவே இருந்திருக்கும். மழுங்கிப் போன அப்பாவின் கண்ணாடியை அணிந்தபோது பூதாகரமாய்த் தெரிந்தது எங்களுக்காக அவர் தொலைத்த வாழ்க்கை. தான் கோமாளி வேஷமிட்டு தன் குழந்தையை ஹீரோயின் ஆக்கும் அப்பா நாம் பெற்ற வரம். கடைசி வரை புரிந்து கொள்ள முடியாத புரிந்து கொள்ளும் போது படிக்க கிடைக்காத புத்தகம். அப்பா சாப்டியாப்பா என்பது அம்மாவின் பாசம் என்றால் சாபிட்டானான்னு கேளு என்பது அப்பாவின் பாசம். வலிக்காத மாதிரி அடிச்சிட்டு தூங்க வைக்கிறது அம்மா, வலிக்கிற மாதிரி அடிச்சிட்டு தூங்காம தவிக்கிறது அப்பா. மகனையோ மகளையோ அடித்துவிட்டால் அவர்கள் தூங்கிய பின் அவர்கள் அருகில் அமர்ந்து அழுகும்போது தந்தையிடம் காணலாம் 1000 தாயின் பாசத்தை. ஒரு சொல்லில் கவிதை என்றால் அது அம்மா, ஒரு சொல்லில் சரித்திரம் என்றால் அது அப்பா. படிப்பை முடித்து நடுரோட்டில் அலையும் போது தகப்பனின் வேர்வையை உணர்கிறான் ஆண். 5 வயதில் ஹீரோவாகி 20 வயதில் வில்லனாகி 50 வயதில் தெய்வமாகிறார் அப்பா. தனக்கென எந்த ஆசையும் இல்லாமல் என் ஆசைகளை தத்தெடுத்துக் கொண்ட என் தந்தையை விடவா ஒரு பெரிய செல்வத்தை அட்சய திருதியை தந்துவிடப் போகிறது. அப்பாவின் நினைவுகள் பின்தான் தெரியும் புரியும்.